வணக்கம். இந்த காணொளியில் சிம்பிளிஃபிகேஷனில் PYQ பார்ட் 4 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. முதல் சம் வந்து பாருங்கள். A ஆனது பெருக்கலை குறிக்கிறது, B ஆனது கூட்டலை குறிக்கிறது, C ஆனது வகுத்தலை குறிக்கிறது மற்றும் D ஆனது கழித்தலை குறிக்கிறது எனில் 25D 42C 6B 10A 5 மதிப்பு காண்க. அப்போ A வந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் வந்து போட போறோம். A இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன், B இருக்கிற இடத்துல வந்து அடிஷன், C இருக்கிற இடத்துல வந்து டிவிஷன், D இருக்கிற இடத்துல வந்து சப்ராக்ஷன் வந்து பண்ண போறோம். அப்போ வந்து இது அப்படியே எழுதிப்போம். 25 D என்ன மைனஸ் 42, C என்ன வகுத்தல், B என்ன plus 10, A என்ன பெருக்கல். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல வந்து வகுத்தல வந்து இது பண்ணுவோமா, ஏன்னா போர்ட் மாஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க பிராக்கெட்டு ஆஃப், அடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் ப்ளஸ் இதை அடிச்சோம்னா 7 42, அடுத்து வந்து 5 50, அதுக்கப்புறம் 25ம் 50யும் ஆட் பண்ணால் 75, இங்கே -7 இருக்குது, கழிச்சோம்னா எவ்வளோ வரும் 68. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள், அதே மெத்தட் தான். ப்ளஸ் என்பது பெருக்கலை, மைனஸ் என்பது அடிஷனையும், மல்டிப்ளை பெருக்கல் என்பது வகுத்தலையும் மற்றும் வகுத்தல் என்பது கழித்தல் எனில் 6 - 9 + 8 × 3 டிவிஷனில் 20 கொடுத்துருக்காங்க. அதனுடைய மதிப்பு வந்து காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ்ன்னு கொடுத்தா மல்டிப்ளிகேஷன், மைனஸ்ன்னு கொடுத்தா அடிஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா டிவிஷன், அடுத்து டிவிஷன் கொடுத்தாங்கன்னா சப்ராக்ஷன். அப்போது 6 மைனஸ் கொடுத்துருக்காங்க, +9, ப்ளஸ் கொடுத்துருக்கிற இடத்துல பெருக்கல் 8, பெருக்கல் கொடுத்துருக்க இடத்துல டிவிஷன் 3, டிவிஷன் கொடுத்துருக்கிற இடத்துல -20. இப்போ வந்து ஃபர்ஸ்டில் வந்து வகுத்தல் தான் வந்து அடிப்போம். -20 வகுத்தல் போட்டாச்சு. அடுத்து பெருக்கலை பார்ப்போமா, இது 3யை கொண்டு போய் 8ல் அடுக்க முடியாது, அப்போ பெருக்கல் வருவோமா, அடுத்து இங்கே 3 வாட்டி இருக்கும். அப்போ 6ம் இங்கே இருக்கிற 6ம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போச்சுன்னா எவ்வளோ வரும், -14 வரும். 3 8 24, 24 - 14 வந்து எவ்வளோ வரும்னா 10 வரும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. பின்வருவற்றுள் எது எவை மெய்யான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2, -7 என்பது 4வது கார் பகுதியை சேர்ந்த புள்ளி அப்படின்றாங்க. நம்ம கிராஃப் வந்து போடுவோம் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இப்படி வந்து 4ஆ பிரித்தோம் அப்படின்னா, கொஞ்சம் கீழே போட்டுக்கலாம், இப்படி வந்து 4ஆ பிரித்தோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு பகுதி, கார் பகுதின்னு சொல்லுவோம், இது செகண்டு, அடுத்து இது தேர்டு, இது வந்து ஃபோர்த்து. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இங்கேயும் ப்ளஸில் தான் இருக்கும், இங்கேயும் ப்ளஸில் தான் இருக்கும். அப்போ வந்து இது ப்ளஸ் ப்ளஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ்ன்றது வரும், இங்கே வந்து மைனஸ் மைனஸ் வரும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து வரும். அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, -2, -7 வந்து 4வது கார் பகுதி என்ன, ரெண்டுமே எக்ஸும் மைனஸ் ஒய்யும் மைனஸ்ன்னா அப்போ தேர்டு தான் வரணும், ஃபோர்த்து கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இங்கே வந்து 1 2 3 4 இருக்கும், இங்கே -1 -2 -3 இருக்கும். இது ப்ளஸ் எக்ஸு, இது வந்து -xன்னு மீன் பண்ணுவோம். மேலே இருக்கிறது ப்ளஸ் ஒய்ன்னா கீழே இருக்கிறது -y. இங்கே வந்து என்னன்னு வரும், -1 -2 வரும், இங்கே வந்து ப்ளஸில் வரும், 1 2 3 அன்னிட்டு ப்ளஸில் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. அடுத்து வந்து பாருங்க, 0, 3 என்பது எக்ஸ் அச்சின் மீது அமைந்துள்ள புள்ளி அப்படின்றாங்க. இப்போ 0ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, சென்டர் தான் வந்து 0.
இங்க 0 இருக்கு. 3 என்றது y அச்சுல அமையக்கூடியது. அப்போ 3 என்ன இங்க வருது இல்லையா? அப்போ எதுல அமையுது? இது வந்து x அச்சின் மீது அமைந்த புள்ளி கிடையாது. இங்க y தானே இருக்கு. அப்போ y அச்சின் அமைந்த புள்ளி. அப்போ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. அடுத்து தேர்ட் வந்து பாருங்க, -5,2 என்பது y அச்சிற்கு இடப்புறம் அமைந்த புள்ளி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ x வந்து -5 வேணா இங்க வருங்களா? இங்க வருமா? சோ இங்கிருந்து வரையிறோம். அடுத்து y வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்கிருந்து வருது. y அச்சிற்கு இடப்புறம். இப்ப y அச்சு இது அண்ணா, இது வந்து ரைட், இது லெஃப்ட். அப்போ -5,2ன்னா அப்ப இங்க எழுதுவோமா? 5,2 வந்து இங்க ஜாயின் பண்றப்போ சாரி -0 கிடையாது. இப்போ -5,2ன்னா இங்க எழுதுவோம். அப்ப இது வந்து y அச்சிற்கு இடதுபுறம் லெஃப்ட்ல தானே அமைஞ்சிருக்கு. அப்போ வந்து தேர்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க, 5,2 மற்றும் -7,2 ஆகியன y அச்சிற்கு இணையான கோட்டில் அமைந்த புள்ளிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து டயக்ராம் வரைவோம். இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன புள்ளிகள் கொடுத்திருக்காங்கன்னா 5, 2ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க வந்து 5 இருக்குன்னு வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ 5 இங்க, y வந்து +2ங்களா? அப்போ இங்க வந்து சேரும். அப்போ வந்து இதை வந்து என்னன்னு 5,2 அப்படின்னு எழுதுவோம். அடுத்து வந்து பாருங்க -7,2. இப்போ -7ன்னா இங்க வருங்களா? -6 -7ன்னா இங்க வரும். அங்கிருந்து 2 y வந்து +2. அப்போ இங்க வரும். இந்த கோடு வந்து எதுக்கு இணையா அமைந்திருக்கு? x ஆக்சிஸ்க்கு இணையா தானே அமைஞ்சிருக்கு. y ஆக்சிஸ்னா நம்மளுக்கு இப்படி வந்திருக்கணும். இந்த மேல இருக்கிற கோடு வந்து x அச்சிற்கு இணையாக கோட்டில் அமைந்திருக்கு. அப்போ இங்க வந்து y வரக்கூடாது, xன்னு கொடுத்திருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். yன்னு கொடுத்ததால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா B ஆப்ஷன் பி வந்து 3 மட்டும் வந்து சரி என்றது கரெக்டான ஆன்சர். அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, cube root of 729 minus cube root of 27 divided by cube root of 512 plus cube root of 343 இன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு கியூப் ரூட் தெரியும்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். 729 உடைய கியூப் ரூட் எடுத்தோம்னா என்னன்னு வரும்? 9ன்னு வரும். 27க்கு கியூப் ரூட் எடுத்தா 3, 512க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 6. அடுத்து 343க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா அது வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சாரி இந்த 812ன்றது 8க்கு வரும். 8 8 64 × 8 4 8 32 3 6 8 48 3 51. அப்போ 8 வரும். 343 என்றது 7. 9ல 3 போச்சுன்னா 6. கீழே வந்து இதை ஆட் பண்ணோம்னா 15 வரும். 3ஆல அடிக்கலாமா? அடிச்சோம்னா 2 3 6 5 3 15. 2/5 என்றது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. சம் வந்து பாருங்க, x² - 25 divided by x + 3 டிவிஷன் கொடுத்துட்டு x + 5 whole square divided by x² - 9 இதை வந்து சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதை பார்க்கும்போது a² + b² வந்து a² - b² அந்த ஃபார்மெட்ல இருக்குன்னு தெரியுதுங்களா? அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாங்களா? அப்போ இதை வந்து x² - 5² வச்சோம்னா a² - b² ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a + b × a - b. அதை பேஸ் பண்ணி இதை எழுதலாங்களா? அப்போ வந்து x + 5 × x - 5 வரும் டிவைடட் பை x + 3. இங்க டிவிஷன்ல இருக்குது, இப்படி எழுதுவோமா? இங்க x + 5 x கீழேன்னா இந்த x² - 9ன்றது மேலே வருங்களா? அப்போ இதுவும் வந்து x² - 3² ன்னுட்டு a + b a - b ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? அப்போ கீழே இருக்கிறது என்ன ஆகும்? மேலே வரும். அப்போ x + 3 × x - 3n வரும் டிவைடட் பை இந்த மேலே இருக்கிற x + 5 whole square கீழே வந்துடும். நம்ம இந்த டிவிஷனை மேலே கொண்டு வரதால இது மல்டிப்ளை ஆகுது. அது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னொரு ஸ்டெப்பு கூட அடிஷ்னலாக எழுதிட்டு அதை கொண்டு வாங்க. இப்போ x + 5 இங்கே கேன்சல் ஆயிரும், x + 3 வந்து இங்கே கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா x - 5 × x - 3
கீழே வந்து x plus 5 வந்து இருக்கும். ஆன்சர் வந்து இதுதான். ஆப்ஷன் B வந்து கரெக்டான ஆன்சர். இந்த சம் வந்து பாருங்க, சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. 2/7 மைனஸ் பிராக்கெட்குள்ள மறுபடியும் 1/4 டிவிஷன் 2/3 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் 5/6 பண்ணிட்டு ஹோல் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2/7 மைனஸ் பிராக்கெட்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். 1/4 இதை வந்து 3/2 ஆகுமா? அடுத்து மைனஸ் 5/6 அப்படியே இருக்கு. 2/7 மைனஸ் 3/8 மைனஸ் 5/6. இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாங்களா? 2/7 எல்சிஎம் வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 3 18, 8 5 40, 6 8 48. 2/7 இங்கே வந்து 40ல் 10 போச்சுன்னா 30, 30ல் 8 போச்சுன்னா 22, மைனஸ் 22 டிவைடட் பை 48. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆகும்? ப்ளஸ் ஆயிருங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அடுத்து இது வந்து பாருங்க, இதை அடிக்கலாங்களா? 2ஆல் 11, இதை 2ஆல் அடித்தா 2 4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 24 48, 2 11 77 டிவைடட் பை 24 இன்ட்டு 7. 4 7 28, 2 2 7 14, 2 16, 168. மேலே இருக்கிறத ஆட் பண்ணோம்னா 77 48, 15 1 12, 125. இது ஏதாவது ஷார்ட் பண்ண முடியுமா தெரில. ஆப்ஷன் வந்து பார்ப்போம். ஆப்ஷனில் வந்து அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. 165 டிவைடட் பை 168. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுருக்குகன்னு கொடுத்துட்டு எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுவோம். எக்ஸ் கியூப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ். இதில் இருந்து மைனஸ் கொண்டு வரலாங்களா? x cube 2 minus x. இதில் மைனஸ் வந்து கொண்டு வந்தோம்னா 8 into 2 minus x ஆகும். அதே போல் இதில் இருந்து மைனஸ் கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு 2 minus x into 2 minus x ஆகும். x cube 2 minus x ரெண்டுத்துல காமனாக இருக்கிறதால எடுக்கலாங்களா? 2 minus x வெளியே எடுத்தோம்னா x cube மைனஸ் 8n வரும். டிவைடட் பை மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இதை வந்து இதில் ஒன்று அடிக்கலாம். அடிச்சோம்னா இது வந்து a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்மேட்டில் இருக்கா? a கியூப் மைனஸ் 2 கியூப் டிவைடட் பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுவோம். உள்ளே கொண்டு போனால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2n வரும். இப்போ a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா வந்து a மைனஸ் b இன்ட்டு ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ a மைனஸ் b என்ன? x மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4n வருங்களா? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4ன்றது ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4ன்றது கரெக்டான ஆன்சர். இந்த நெகட்டிவ் சிம்பிள் வந்து மறக்காமல் வந்து கொண்டு வந்துடுங்க. அது மிஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து மாறும். இங்கே வந்து பாருங்கள், சேம் நம்பர் தான், அந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாறுது. அதனால இந்த நெகட்டிவ் சிம்பிள் இந்த சம்மில் ரொம்ப முக்கியம். அடுத்த சம் வந்து பார்ப்போம்.
சுருக்குகன்னு கொடுத்துட்டு m divided by m plus 1 plus 1 divided by m plus 1 plus 1 divided by m square minus 1 ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம LCM என்ன எடுக்கலாம்னா m square minus 1 ன்னு எடுக்கலாமா? ஏன் அப்படின்னா அது வந்து a square minus b square ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ m plus 1 into m minus 1 ன்னு வரும். அப்போது இந்த m square minus 1 எடுத்தோம்னா இதில் m plus 1 வந்து வருதா. அப்போ m plus 1 into m minus 1 இதோட வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்ட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. பண்ணோம்னா மேலே வந்து m plus 1 into m minus 1 ன்னா m plus 1 கேன்சல் ஆயிரும். அப்போது m into m minus 1. அடுத்து இதில் வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னா m plus 1 போயிடும். அப்போ ப்ளஸ் m minus 1ன்றது வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா m square minus 1 தானே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் இதில் வருது இல்லையா, கேன்சல் ஆகிட்டா 1 மட்டும் வரும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCM தான் என்னென்னு எடுத்துருக்கோம், m square minus 1ன்னு எடுத்திருக்கோம். இந்த m square minus 1 தான் இது போல் வந்து ஃபுல்லாக எழுதியிருக்கோம். ஸோ நீங்கள் புரியணுன்னா இப்படி கூட எழுதிக்கோங்க. m plus 1 into m minus 1 LCM எடுத்திருக்கோம். இந்த m plus 1 m minus 1 மேலே இருக்கிறது மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ இந்த m plus 1 கேன்சல் ஆகிட்டு இங்கே m minus 1 வருது. அடுத்தும் வந்து இந்த m plus 1 கேன்சல் ஆகிட்டு இங்கே வந்து m minus 1 வருது. அடுத்து வந்து இந்த m plus 1 m minus 1 இதுக்குள்ளே இருக்கிறதால 1 மட்டும் வருதுன்றதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து m கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. m square minus m plus m இங்கே plus 1 minus 1 போயிடும். டிவைடட் பை இதை வந்து என்ன எழுதலாம், m square minus 1ன்னு எழுதிக்கலாங்களா. கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் m minus m கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து m square divided by m square minus 1. ஆப்ஷன் D வந்து கரெக்டான ஆன்சர். m square divided by m square minus 1. 3a plus 4b is equal to 22. 8a minus 5b is equal to minus 14 எனில் a plus b whole square இன் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னு எடுத்துப்போம், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன்னு எடுத்துப்போம். இப்போ இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கிறதால நான் இந்த 4 கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய 5 கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஈக்குவேஷன் 1 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா 5 3 15a 5 4 20b is equal to 22 5 5 2 10 1 5 2 10 1 11 வரும். அடுத்து வந்து செகண்ட் ஈக்குவேஷனை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணோம்னா 4 8 32a 4 5 20b மைனஸ் இருக்கிறதால மைனஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங் மைனஸ் 16 வரும். மைனஸ் இருக்கிறதால இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் வரும். நாங் 16. இப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 47a is equal to 110ல் 10 போச்சுன்னா 100, 100ல் 6 போச்சுன்னா 94. 47 94ல் அடிச்சோம்னா a is equal to 2ன்னு கிடச்சாச்சு. இதை வந்து ஈக்குவேஷன் 2ல் வந்து போடலாமா a வேல்யூவை. ஈக்குவேஷன் 2ல் வந்து போடும்போது b வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 8 into 2 minus 5b is equal to minus 4. 8 2 16 minus 4 இந்த பக்கம் வந்தால் plus 4 minus 5b இந்த பக்கம் போச்சுன்னா plus 5b. அப்போது 20 is equal to 5b அடிச்சோம்னா b is equal to 4ன்றதை கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா a plus b whole square தான் கேட்டிருக்காங்க. அப்போ a plus b whole squareன்னா a வேல்யூ வந்து 2, b வேல்யூ வந்து 4 whole square 6 square 6 square எவ்வளோ 36. அப்போ ஆப்ஷன் a 36ன்றது கரெக்டான ஆன்சர். இந்த சம் வந்து பாருங்க, சுருக்குகன்னு கொடுத்துட்டு a cube divided by a minus b plus b cube divided by b minus aன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்னா a cube divided by a minus b plus b cube divided by minus வெளியே எடுக்கலாமா, ஏன்னா இங்கே a minus b இருக்கிறதால இங்கே மைனஸ் எடுத்தோம்னா
a minus bn வந்துரும். அப்போ இந்த மைனஸ் இங்கே காமனாக நம்ம போடலாம்ல, இங்கே இருக்கிற மைனஸை இங்கே போடலாமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து a மைனஸ் பிஎன் எடுப்போம். ஸோ சேமாக இருந்தால் கீழே இருக்கிற ஃபஸ்ட்டில் வந்து இதை போட்டுருவோம், இந்த ஸ்டெப்பு போட்டுருவோம். இந்த மைனஸ் வந்து இப்போ காமனாக கொண்டு போகிறோம். a மைனஸ் பி மைனஸ் பி கியூப் டிவைடட் பை a மைனஸ் பி. இப்போது கீழே இருக்கிறது காமனாக இருந்தால் வந்து எல்சிஎம் வந்து a மைனஸ் பிஎன் வந்துடும். மேலே இருக்கிறது அப்படியே எழுதுவோமா, a கியூப் மைனஸ் பி கியூப். இப்போ a கியூப் பி கியூப் ஃபார்முலா எழுதலாமா? a கியூப் பி கியூப் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். கீழே a மைனஸ் பி இருக்குது. இதை அடிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4.59 into 1.8 division 3.6 plus 5.4 in 1/9 minus 1/5 is equal to question mark வந்து கொடுத்துருக்காங்க. question mark அண்ணா இதை சால்வ் பண்ணி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போது 4.59 into 1.8 divided by 3.6 plus 5.4 into 1/9 minus 1/5. நம்ம வந்து போர்ட் மாஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து ப்ராக்கெட் பார்க்கணும், அப்புறமா ஆஃப் பார்க்கணும். இங்கே ஆஃப் கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே இன்னன்றது ஆங்கிலத்தில் வேணுமென்னா பாருங்கள், ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து 9 கொண்டு போய் இதில் அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வராது, 54 வரும். அப்போது 6 9 54 0.6n வரும். ஸோ இதை கொண்டு போய் 1 அடித்தோம்னா 0.21 வரும். நீங்கள் வந்து எடுத்து எழுதிப்போம். 4.59 இன்ட்டு இங்கே மேலேயும் கீழேயும் வந்து நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ வந்து பாயிண்ட் போயிடுங்களா, 18 டிவைடட் பை 36 ப்ளஸ் 0.6 இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 0.2. 18 இதில் அடிச்சோம்னா 2n வருங்களா. அப்போ இந்த 2 கொண்டு போய் இங்கே அடிக்கலாம். அடிச்சோம்னா 2.2 19 19ல் 9 2 18 1 5 வரும். அப்போது 2.295 plus 0.6 plus 0.2 போச்சுன்னா 0.4. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2.295 ஓட 0.4 ஆட் பண்ணோம்னா 596.2 2.695ன்றது ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள், சிம்பிள் தான். 45 into question marks equal to 900இல் 25% வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 45 question mark இருக்கிற இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுப்போம். 25%ன்றதால 25 டிவைடட் பை 100 into 900. 2 0க்கு 2 0 கேன்சல். அடுத்து 9 கொண்டு வந்து இங்கே அடிச்சோம்னா 5 9 45, 5 கொண்டு போய் இங்கே அடிச்சோம்னா 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்றது ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், இது நிறைய வாட்டி நிறைய எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்மு. 999 995 டிவைடட் பை 999 இன்ட்டு 999 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம மல்டிப்ளை பண்ணணுன்ற ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இப்படி எழுதிக்கலாம். 1000 மைனஸ் 1ன்னு எழுதலாமா? எழுதினா என்ன வரும்? 999 தான் வரும். அப்போது 995 டிவைடட் பை 999 இன்ட்டு 999. இப்போ இதை கொண்டு போய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா 999 000ன்னு வரும், மைனஸ் 999 ப்ளஸ் ஆட் பண்ணுவோமா? இப்படி இருந்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணுவோமா? 995ன்றது எழுதிக்கோங்க. டிவைடட் பை 999 இங்கே இன்ட்டு 999. இந்த 999 கேன்சல் ஆயிரும். இப்போது இந்த 999 000லேருந்து 999 வந்து கழிக்கிறோம். 10ல் 9 போச்சுன்னா 1, 9ல் 9 போச்சுன்னா 0, 9ல் 9 போச்சுன்னா 0, இங்கே 8 இருக்கும், 99 இருக்கும். அப்போது 99800 ப்ளஸ் 995. ஸோ இதோட வந்து அந்த 995 ஆட் பண்ணோம்னா 6 9 9 8 9 9. அப்போ ஆன்சர் வந்து 99896. அப்போது ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி.
இந்த 99 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அப்போ 1000 - 1 போட்டோம்னா மல்டிப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும், ஆன்சரும் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால இப்படி பிரிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த 999 × 999 மல்டிப்ளை பண்ணி கூட போடலாம். அப்படி போட்டாலும் ஆன்சர் சேம் தான் வரும். 999ஓட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் 995 ஆட் பண்ணாலும் உங்களுக்கு சேமாக தான் வரும். அடுத்த சம் வந்து பாருங்க, 4x + 5y = 83 மற்றும் 3x / 2y = 21/22 எனில் y - x என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ y x வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இதை வச்சே நம்ம x y வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 3x / 2y = 21/22. 3 கொண்டு போய் இங்கே அடிச்சோம்னா 7 டைம்ஸ், 2 கொண்டு போய் இங்கே அடிச்சோம்னா 11 டைம். அப்போ x = 7, y-னுடைய வேல்யூ 11. அப்போ y - x என்னும் போது 11 - 7 = 4 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து இந்த சம் வந்து பாருங்க, மதிப்பு காண் அப்படின்னு சொல்லிட்டு 1/√9 - √8 - (1/√8 - √8 - √7 + 1/√7 - √6 - 1/√6 - √5 + 1/√5 - √4 என்னுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி வந்தால் நம்ம வந்து கன்சிக்யூட்டிவ் வந்து எடுப்போமா? அப்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/√9 - √8 போட்டு இன்ட்டு √9 + √8 வந்து மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணுவோம். கீழே வந்து a - b × a + b என்ற ஃபார்மேட்டில் இருக்குங்களா? அப்போது a² - b² அப்படின்னு எழுதுங்களா? அப்போது √9 + √8 டிவைடட் பை ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 9 - 8ன்னா 1 வரும். √9 + √8 டிவைடட் பை 1 வரும். அப்போ இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √9 + √8. அப்போ எல்லாத்துக்குமே வந்து மேலே என்ன வரும்? √8 + √7 வருங்களா? ஸோ அப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே எழுதுறேன் பாருங்க. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா √9 + √8 வரும். இங்கே நடுவில் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறோம். மேலே இருக்கிறதுக்கு √8 - √7 வரும். ப்ளஸ் இருக்குது, சாரி இங்கே ப்ளஸ் வரும். √7 இங்கே ப்ளஸ்ன்றதால நடுவில் ப்ளஸ் போட்டுக்கிறோம். √7 + √6 இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போடணும். √6 + √5 அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸு √5 + √4 வரும். அடுத்து பாருங்க, இந்த மைனஸ் வந்து இங்கே உள்ளே போகுமா? அப்போ -√8 √9 + √8 மைனஸ் உள்ளே போனால் -√8 - √7 + √7 + √6 -√6 -√5 + √5 + வரும். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு கேன்சல் ஆகிட்டேன்னா √9 இங்கே இருக்கும், ப்ளஸ் √4 கடைசியில் இருக்கிறது இருக்கும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 + 2 = 5 ஆன்சர். அப்போது ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள், 3 × 4/7 இன் 63% காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கோங்க. 63 / 100 × 3 4 / 7 இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போது 3 7 21 4 25 / 7 25 இங்கே அடிச்சோம்னா 4 வாட்டி வரும். 7 கொண்டு போய் 63 அடித்தா 9 வாட்டி வரும். அப்போ 9/4 9/4 அடிச்சோம்னா 9ல் 4 வந்து 2 வாட்டி இருக்குது, 2 8 ரிமைனிங் 1 10 10ல் 2 வாட்டி இருக்குது, ரிமைனிங் 2 20 20ல் 5 20. அப்போ 2.25 ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க,
2 power x is equal to cube root of 32 எனில் x இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 power x is equal to 32 cube root வந்து எப்படின்னு எழுதுவோம் 1/3 ன்னு எழுதுவோமா. இப்போ root 2 அண்ணா எப்படி எழுதுவோம் 2 power root அண்ணா 1/2 ன்னு எழுதுவோம். அதே cube rootன்றதால 1/3 ன்னு எழுதுறோம். ஸோ அப்போ 1/3 ன்னு எழுதிட்டோம். இப்போ 32ல வந்து 2 power ன்னு எழுதலாங்களா. அப்போ 2 power அண்ணா 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32. அப்போ 1 2 3 4 5. இப்போ 2 power 5 தான் வந்து 32. 2 power x. இப்போ இது எப்படி எழுதலாம் 2 power 5/3 ன்னு எழுதலாமா. 2 power x equal to இப்போ பேஸ் வந்து காமனா இருந்தா அடுக்கு ஈக்குவல் தானே. அப்போ x equal to 5/3 என்றது ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்க சிம்பிள் தாங்க, இது அப்படியே போட்டுடலாம். 5√3 plus 18√3 minus 2√3. 18√3ல இருந்து 2 போச்சுன்னா 16√3. அப்போ 16√3 plus 5√3 ஆட் பண்ணோம்னா 21√3. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, இது வந்து பார்த்ததுமே தெரியுது. சுருக்குக அப்படின்ட்டு 789 into 789 into 789 plus 211 into 211 into 211 divided by 789 into 789 minus 789 into 211 plus 211 into 211. அப்போ a cube 3 டைம் வந்ததால இது a cube ன்னு எழுதலாமா. a cube plus b cube divided by a square minus ab plus b square. அப்போ a வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 789, b வேல்யூ வந்து 211. அப்போ a cube plus b cube ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. a plus b into a square minus ab plus b square divided by a square minus ab plus b square. இதுவும் கேன்சல் ஆயிருங்களா. அப்போ a plus b. a வந்து 789 plus b வந்து 211. இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 1000ன்றது வரும். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, சுருக்குகன்னு கொடுத்துட்டு 2/3 பிராக்கெட்ல 5 into 1/6 minus 4 into 3/8 ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து 2/3 into இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 5 30 31 divided by 6 minus 4 8 32 32 3 35 divided by 8. 2/3 into இது வந்து பாத்தீங்கன்னா LCM எடுக்கலாங்களா. LCM எடுக்கலாம்னா 1 8 2 3 24 எடுக்கலாம். 24ல 6 வந்து 4 வாட்டி இருக்கு. அப்போ 31 into 4 divided by 8 வந்து 24ல 3 வாட்டி இருக்கும். அப்போ 35 into 3. 2 divided by 3 into மல்டிப்ளை பண்ணோம்னா 4 4 3 12 3 5 15 1 3 9 1 10 divided by 24. 2/3 into 124ல 105 கழிக்கணும். அப்போ 124ல 100 போச்சுன்னா 24, 24ல 5 போச்சுன்னா 19 divided by 24. இந்த ரெண்டு இதில் அடிக்கலாமா. அடிச்சோம்னா 12 times வரும். அப்போ 19 3 12 36. 19 divided by 36ன்றது ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்த சம் வந்து பாருங்க, இந்த சம்மில் இருந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போங்க. இப்போவே 1/2 hour தாண்டி இருக்கும். தேங்க்யூ.